வெல்கம் டு பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் சிஸ்டம் தான். அதாவது நம்ம பைக்கில் வர ஒரு பேட்டரிக்குரிய சார்ஜிங் சிஸ்டம் தானே, ஈஸி தானே. காயில், ரெகுலேட்டர், அவ்வளோதான், வயரிங்கு. இதில் என்ன இருக்க போகுது அப்படின்றீங்களா? அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லணும், ஒரு நாளையே வீணடித்த நம்ம அண்ணன், நம்ம தெரிஞ்ச மெக்கானிக் அண்ணன், அவங்கள வந்து ஒரு வீணடித்த ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாள் நெருக்கி கொண்டு போயிடுச்சு வேஸ்ட்டாகவே. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பேட்ரிக்கு ஏறலை. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா CBZ எக்ஸ்ட்ரீம், அந்த மாடல் தான். ஸோ இந்த வண்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வரப்போ சார்ஜிங் ஏறல, பேட்டரியில் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல பார்த்துட்டு வந்திருந்தாங்க. பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜிங் ஏறவே இல்லை. ஸோ என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ காயில் கொண்டு வந்தாங்க. காயில் ரெகுலேட்டர் இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செக் பண்ணி கொடுத்தாச்சு. செக் பண்ணி கொடுத்தும் பார்த்திங்கன்னா அதில் வந்து மாட்டிட்டு வயரிங்லாம் செக் பண்ணாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படியும் சார்ஜ் ஏறலை. ஸோ சார்ஜ் ஏறலைன்னா அவங்க ஒரு 6 யூனிட் மாற்றிட்டாங்க. 6 யூனிட் மாற்றியும் சார்ஜ் ஏறலை. எல்லாம் பார்த்துட்டு உள்ளக்க இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அவங்க வந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட்டர் காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் வேவ் காயில், ஒன்று பாடி எர்த்தாயும் ஒன்று வந்து அவுட்புட் ஒயிட்டாக வரும். ஸோ அது பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி தான் இந்த காயில் தான் அந்த வண்டியில் இருந்துச்சு. அதாவது இந்த 8 கோர் காயில் வண்டியில் இருந்துச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் எர்த்து, இந்த ஒயிட் வந்து மெயின். ஸ்டார்ட் பண்ணோன்னே இதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒயிட்லேருந்து கரண்ட் வரவே இல்லைன்னு சொன்னாங்க. கரண்ட் வரலைன்னு தான் நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தோம், எல்லா காயிலுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஏன் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு, இதில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாடி ஆகுதான்னு பார்க்க சொன்னேன். நம்ம வெளியில் வச்சு இப்படி செக் பண்ணுறப்ப இந்த காயில் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். சில சமயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கவர்லாம் உள்ளக்க வண்டியில் மாட்டினா அவங்க எங்கேனா ஒரு வயர் போய் டச் ஆகிருக்கும். இந்த ஸ்லீவை தாண்டி போய் இந்த ஒயிட் வயர்லாம் பாடி ஆச்சுனால் இந்த ஒயிட் வயரில் வேணாலும் வெளில கரண்ட் வராது. ஸோ அதனால் சொன்னேன், அதை மாட்டுறப்ப கொஞ்சம் கரெக்டாக பாருங்கண்ணே, அதில் எதுவும் பாடி ஆகுதா என்னன்னு அப்படின்னு பார்க்க சொன்னேன். ஸோ அவங்க மாட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணி பார்த்துட்டாங்க. அப்படி இருந்துமே இந்த ஒயிட் வயரில் கரண்ட் வரல. என்னடா எப்படின்ட்டு எனக்கும் ஒரு குழப்பமாகி போச்சு. என்ன இது, ஏன்னா ஏற்கனவே காயில் மாற்றிருக்காங்களா, அந்த புது காயில் இதே மாதிரி இன்னொரு காயில் மாற்றிருக்காங்க. மாற்றியுமே இந்த கரண்ட் வரல. ஒருவேளை மேக்னெட்டில் உள்ளக்க போய் உரசுனா சத்தம் கேட்குமே அப்படிலாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிடுச்சு. சரி, அது வரைக்கும் வண்டியை நான் பார்க்கல. சரி, புது காயில் இன்னொன்று போட்டே தான் பார்த்துருவோம்ட்டு தான் அந்த காயில் தான் இந்த புது காயில் தான். இந்த புது காயில் போட்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வயரில் கரண்ட்டே வரல. என்னடா அப்படின்ட்டு எனக்கே இதாகிடுச்சு. என்னடா போய் புது காயில் போட்டுமே வரலையே, என்ன எதுவும் பாடி ஆகுதா எங்கிட்டாவது போய் கேஸில், இல்லை இந்த ஸ்லீவை போய் அமுக்கிற கிளிப்பு இருக்கும், அந்த கிளிப்பில் எதுவும் பாடி ஆகுதா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு பார்த்தேன். எல்லாமே மறுபடியும் கழட்டி பார்த்தாச்சு. இந்த புது காயில் அப்பயும் நல்லாயிருக்கேன், எந்த உரசலாக அடிபடலை. அப்படி இருந்துமே இந்த ஒயிட் வயரில் கரண்ட் வரல. இந்த ஒயிட் வயரில் வந்தால் தானே நமக்கு ரெகுலேட்டர் போகும், ரெகுலேட்டர்லேருந்து நமக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும். வரவே இல்லை. அப்புறம் போய் சரி அண்ணே, நான் நேராகவே கடைக்கு வரேன், இது காயில் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், சரி என்னென்னு பார்த்துருவோன்ட்டு நேராக கடைக்கு போனேன். கடைக்கு போனால் தான் தெரியுது, அது வந்து CBZ 3rd போட்ட வெர்ஷன் நினைக்கிறேன். நிறையா வெர்ஷன் இருக்குது CBZ எக்ஸ்ட்ரீம். அந்த இதிலே 3rd வெர்ஷன். வண்டியில் போய் பார்த்தோன்னே சரி காயில் கவரை கழட்டுங்கன்னு கழட்டின பட்டி தெரியுது. உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டில் வந்து 12 மேக்னெட்டிக் பீஸ் இருக்கும். ஸோ அந்த 12 மேக்னெட்டிக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 கோர் காயிலுக்குரிய அந்த வண்டி. ஆனால் வந்து இது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன்கிட்ட வரப்பே இந்த மாதிரி ஒரு 8 கோர் காயிலை போட்டு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், 8 கோர் காயில் போட்டு தான் வண்டியில் வந்திருக்கு. ஆக்சுவலி வண்டியில் இருக்க வேண்டிய காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 12 கோர் காயிலுக்கு பதிலாக எங்கேயோ வந்து ஒரு CBZ காயில் கிடைக்கலன்ட்டு 8 கோரை தூக்கி மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த 8 கோரை மாட்டினா இந்த ஜென்மத்தில் கரண்ட்டே வராது, இந்த வெள்ளை வயரில் கரண்ட்டே வராது. ஸோ இந்த 8 கோர் பதிலாக 12 கோர், அதாவது 12 கோர் பதிலாக இந்த 8 கோரை போட்டால் என்றைக்கும் கரண்ட் வராது. 12 கோர் போட்டால் தான் நமக்கு அந்த ஒயிட் வயர்லேருந்து வரும். 8 கோருக்கு 12 கோர் போட முடியாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கேஸில் பக்காவாக உட்காரும். அந்த கவர் கேஸ் இருக்குல்ல, காயில் கேஸு, அதில் 3 ஹோல் இருக்குல்ல, இந்த 3 ஹோலு, சென்டர் டயா எல்லாமே பக்காவாக உட்காரும். மேக்னெட்டுக்குள்ளே போனாலும் உரசவே உரசாது. அவுட்டர் டயா, இன்னர் டயா எல்லாமே
எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது லைட்டாக தட்டுப்பட்டுச்சு போலன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம் இது குதிரை காயில் இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வெர்ஷன் போட்டிருக்காங்க, 12 கோர் 8 கோர். இது எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹோண்டாவில் இந்த மாதிரியான மாறி மாறி வரும் பார்த்துருப்பீங்க. இப்போ சிவிசெட்டுன்னு இல்லை, ஷைனாக இருக்கட்டும், யூனிக்கானாக இருக்கட்டும், ஹார்னட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹீரோ ஹோண்டா உள்ள சப்ஜெக்ட்லலாம் பார்த்திங்கன்னா காயில் வந்து சேமாக இருக்கும், ஆனால் போல் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 போலுக்கு பதிலாக 8 போலை போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க, வரவே இல்லை அந்த ஒயிட் வயரில் கரண்ட்டு. சரி, எப்படி இதை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே. இப்போ 8 போர் கோல் மேக்னெட் தான் என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 8 கோர் உள்ள காயில், அதுக்குரிய ஸ்டேட்டர் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 8 கோருக்குன்னா 4 மேக்னெட் இருக்கும் தெரியுங்களா, 1 2 3 4. இந்த 4 மேக்னெட் வந்துச்சுன்னா இந்த மேக்னெட்டு ஸ்டேட்டர் அசம்பிளி வந்து 8 கோருக்கு வரும். ஸோ இதிலே 6 பீஸ் வச்சு மேக்னெட் வந்துச்சுன்னா அது 12 கோருக்குரியது. ஸோ இதுதான், இதை நீங்கள் மேக்னெட்டை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை. மேலே தகடு போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தகடு போட்டிருந்தப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு உடஞ்ச மேக்னெட் பீஸ் இருக்கும், அந்த மேக்னெட் பீஸை வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட் பீஸில் இது நார்த் போல் சவுத் போல் 2 பக்கம் மாறி வரும். ஏதாவது ஒரு சைடு தான் பிடிச்சிக்கணும், மாற்றி பிடிச்சிங்கன்னா இது சவுத் போல் நார்த் போல் சரிங்களா. இப்போ நார்த் போலை வச்சுக்கிட்டு நார்த் போலில் வச்சுட்டு இங்கே பண்ணிங்கன்னா அட்ராக்ட் ஆகும், இங்கே ரிப்பிள் ஆகும், அதாவது இங்கே ஈர்க்கும், இங்கே விலக்கி விடும். ஒரு பீஸ்லேயே 2 போல் வரும், அதாவது நார்த் போல் சவுத் போல் வரும் பார்த்தீங்களா. அது வந்து ஒரே பீஸில் 2 பக்கமுமே இருக்கும். அப்படி 2 பக்கமும் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது நார்த் போல், இது இங்கே அட்ராக்ட் ஆகும். அடுத்து இங்கே அட்ராக்ட் ஆகாது, விலக்கி விடுதுங்களா, அமுக்கிறேன் ஆனால் இங்கே போனால் ஒட்டிக்கிச்சிங்களா, இங்கே விலக்கி விடுது. அடுத்து இங்கே போனோடனே ஒட்டிக்கிறோம், அடுத்து இங்கே போனோடனே விலக்கி விடும், அடுத்து இங்கே ஒட்டி விடும், இங்கே விலக்கி விடும், இங்கே ஒட்டி விடும், அதே மாதிரி இங்கே விலக்கி விடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டில் 2 துருவங்கள் இருந்துச்சுன்னா அப்போது 1 2 3 4 5 6 7 8, அப்போ 8 போர் வந்துருச்சுங்களா, 8 துருவங்கள் வந்துருச்சுங்களா. 8 துருவங்கள் வந்துட்டால் இது வந்து 8 போர் காயில் கூடியது. ஒரு மேக்னெட் பீஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல். ஸோ 8 இடத்துல 4 இடத்துல அட்ராக்ஷன் ஆகும், 4 இடத்துல ரிப்பிள் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம மேக்னெட்டை கண்டுபிடிச்சலாம். மேலே தகரம் போட்டிருக்கனால நமக்கு பார்க்க முடியாது. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இப்போ என்கிட்ட வந்து 12 கோருக்குரிய மேக்னெட் இல்லை, வீட்டில் இருக்கனால கடையில் இருக்க, அடுத்த வீடியோவில் நான் எடுத்து போட்டு வரேன். இப்போ 12 கோருக்குறதுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பீஸ் இருக்குங்க இல்லையா, இதுக்கு பதிலாக 3 பீஸ் 3 3 6 பீஸ் வரும், 6 மேக்னெட் பீஸ் வரும். 6 இதே மாதிரி தான் ஒவ்வொரு மேக்னெட் பீஸ்லேயும் 2 துருவங்கள் இருக்கும். அப்போ 6 × 2 12, அப்போ 12 கோர் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் 12 கோருக்கு வந்து இந்த 4 பீஸ்க்கு பதிலாக 6 பீஸ் வரும். 6 பீஸ்லேயுமே 2 நார்த் போல் சவுத் போல் வரும். 6 × 2 12, அப்போ 12 கோருக்குரியது அந்த மேக்னெட் பீஸால் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன். இது எல்லாருமே கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் வெள்ளை வயரில் கரண்ட் வரல, காயிலெலாம் பார்த்தோன்னே எரியாமல் இருந்துச்சு, அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எங்கேயாவது காயில் வந்து மாற்றி வேறு காயில் கோரை மாற்றி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 12 கோர் கிடைக்கலன்னு 8 கோர் கிடைக்கலன்னு 12 கோரோ மாற்றி போட்டிருந்தாங்கன்னா இந்த ஒரு மெத்தடை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நேற்று அவங்க வயரிங்கை ஃபுல்லாக செக் பண்ணி காயில் மாற்றி ரெகுலேட்டரை மாற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இதோ பார்க்காமட்டோம். ஏன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கும் இது ஒரு பாடம் தான். ஏன் சொல்கிறேன்னா இதை நான் கேட்காம விட்டுட்டேன். செகண்ட் டைம் அதாவது காயில் அவங்க புது காயில் போட்டும் வரலன்றப்ப நான் கவனிக்காமல் விட்டுருந்தேன். ஸோ இப்போ எனக்கும் இது ஒரு பெரிய பாடம் தான். ஏன் சொல்ல வரேன்னா அடுத்து நான் கரெக்டாக கேட்டுருவேன், இந்த மாதிரி மேக்னெட்டில் வந்து டச் பண்ணி பாருங்கள் எத்தனை தடவை டச் ஆகுது அப்படின்றக்காண்டியா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சின்ன டெக்னாலஜி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 8 கோருக்கும் 12 கோருக்கும் உள்ள காயிலுக்குள்ளே ஸ்டேட்டர் காயில் டிசைனை பற்றி. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்கா யூஸ்ஃபுல் ஆகும். நம்மளே மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நானே கேட்காமட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண எல்லோருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ். இதோட டிசைனை பற்றி, ஸ்டேட்டர் காயிலோட டிசைனை பற்றி, அந்த அட்ராக்ஷன், அந்த துருவங்கள் மாறுறதுனால இப்போ நான் 12 கோர் உள்ள துருவத்துக்கு வந்து 8 துருவங்கள் ஏதாவது 8 போல் உள்ள காயில் போட்டால் அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அது கிடைக்காது, மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷன் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக நிறையா பேருக்கு வந்து
சென்றடையும் நம்பிக்கை இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லென்த்தாக போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.